பிறகு 1952 ராஜாஜி அவர்கள் இருந்தார். அதன் பிறகு காமராஜர், பக்தவச்சலம், பேரறிஞர் அண்ணா, கலைஞர் கருணாநிதி, எம்ஜிஆர், நெடுஞ்செழியன், ஜானகி அம்மையார், அதன் பிறகு ஜெயலலிதா அம்மையார், அதன் பிறகு ஓ பன்னீர்செல்வம், அதன் பிறகு எடப்பாடி பழனிசாமி அவர்கள், பிறகு மு.க. ஸ்டாலின், அதற்கு பிறகு தற்போது ஜோசப் விஜய் என்ற அந்த தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர்கள் பட்டியலிலே அவர் இடம்பெறுகின்றார். எனவே ஒரு வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வாக இது மாறி இருக்கின்றது. முன்பு குறிப்பிட்டார்கள் ஆந்திராவினுடைய துணை முதலமைச்சரை குறிப்பிட்டு, அவர் போல இவர் கூட்டணி வைத்திருக்கலாமே, துணை முதலமைச்சர் ஆகியிருக்கலாமே, அதற்கான வாய்ப்பு இருந்தது என்றெல்லாம் சொல்லியவர்கள் தற்போது அவர்கள் ஒப்படைக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லியிருக்கிறார்கள். இது மட்டுமல்லாமல் காரைக்குடி சட்டப்பேரவை தொகுதியில் வெற்றி பெற்ற பிரபுவிற்கும் ஒரு நலத்தை வழங்கப்பட இருக்கின்றது. எழும்பூர் தொகுதியில் வெற்றி பெற்ற தமிழக வெற்றி கழகத்தின் ராஜ்மோகனுக்கும் அமைச்சரவையில் இடம் ஒதுக்கப்பட இருக்கின்றது. தென் தமிழகத்திற்கான பிரதிநிதித்துவத்தையும் சீராக வைத்திருக்கக்கூடிய வகையிலே சிவகாசியில் வெற்றி பெற்றிருந்த கீர்த்தனாவிற்கு அமைச்சரவையில் இடம் வழங்கப்படும் என்றெல்லாம் எதிர்பார்க்கப்படுகின்றது. முதலமைச்சர் பதவியேற்கக்கூடிய இந்த நிகழ்ச்சியிலே உயர்நீதிமன்றத்தினுடைய நீதிபதிகள் பங்கேற்க இருக்கின்றார்கள். இது மட்டுமல்லாமல் சட்டங்களும்